ஹலோ வெல்கம் டு seasonbuds. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உங்கள் நேரத்தை ரொம்பவே மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி தான். ஸோ இந்த துவையல் வச்சு நீங்கள் இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பராக மேட்ச் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சூப்பரான துவையல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான துவையலும் கூட. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் துவரம்பருப்பு வந்து 1/2 கப் சேர்த்துருக்கோம். துவரம்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்காம தான் நம்ம வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வறுபட்டு வரும். 2 நாள் வரைக்கும் இந்த துவையலை நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டைம் ரொம்பவே சர்வ் பண்ணும். ஓரளவுக்கு துவரம்பருப்பு வறுத்ததும் அது கூடவே நம்ம வர கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் நம்ம துவரம்பருப்போடு நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் வெங்காயம், தக்காளி எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதையும் நல்லா வறுத்தாச்சு. வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வறுபட்டுருக்குன்னு. இப்போது காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் காய்ந்த மிளகாய் காரம் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு துவரம்பருப்பும் வரமல்லியும் ஆயில் சேர்க்காமல் வறுத்தா தான் நல்லா வறுபடும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ இது தவிர நம்ம அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல. ஸோ இப்போ அந்த எண்ணெயிலே லைட்டாக வறுத்துக்கலாம். உங்களுக்கு மிளகாய் லைட்டாக உப்பி வரும். அடுத்து இது கூடவே நம்ம ஜீரகமும் மிளகு ஒரு 5-6 சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு. எல்லாமே நீங்கள் எடுத்து வறுத்து அரைக்கிறது தான். எல்லாமே உங்களுக்கு சீக்கிரம் வறுபட்டுரும். இந்த துவரம்பருப்பும் வர கொத்தமல்லி நீங்கள் நல்லா வறுத்தா தான் உங்களுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ இது கூடவே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 பல் வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து கருவேப்பிலையை நம்ம தாளித்து சேர்க்கும் போது சாப்பிட மாட்டாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி துவையலோடு நம்ம கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்ல மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததும் இப்போ கூட புளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்தா போதும். ரொம்ப புளிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்துட்டு நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். அது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு 1 மினிட் வந்துட்டு நல்லா அந்த சூட்லேயே நம்ம வந்துட்டு வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இனி வந்துட்டு நம்ம வதக்கின பொருளை நல்லா ஆற விட்டு அரைக்க போகிறோம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி கம்மியாக சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சிங்கன்னா 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் தண்ணி நிறையா சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது. நான் வந்து பாரம்பரிய முறைப்படி அம்மியில் வச்சு தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நல்ல ருசியாக இருக்கும். அதே மாதிரி இந்த குவாரண்டைனில் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் அம்மியில் அரைக்கும் போது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அம்மியில் நைஸாக அரைச்சிக்கலாம். அம்மியில் அரைக்கும் போது நல்லா உங்களுக்கு ஷோல்டருக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். சாகிங் பிரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அம்மியில் அரைக்கும் போது ஒரு நல்ல எக்ஸசைஸ் கிடைக்கும். எல்லாத்தையும் ஒன்றா அரைக்க முடியாது, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறேன். அம்மியோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்துட்டு குறைவோ குறைவோ வந்து வச்சு அரைச்சிக்கலாம். நான் 2 இதாக வந்து அரைச்சிருக்கோம். ஸோ வந்து துவையல் அவ்வளோதாங்க. நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அம்மியில் அரைக்கும் போது உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், சூப்பரான துவையல் வந்து ரெடி. தண்ணி தெளித்து தான் நாங்கள் அரைச்சிருக்கோம், நிறைய சேர்க்கலை. அதனால தான் உங்களுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. நீங்கள் வந்து இது வந்து களிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தி உணவு அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.